ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சார். இந்த சம் வந்து லாஸ்ட் எக்ஸாம்லேயே வந்தது. அது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அது டிவைடில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதோட ஆன்சர் வந்து 7/25 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். 311 வந்து 7 தடவை கொடுத்துட்டு எண்ணானது டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 311 7 தடவை கொடுத்துருக்காங்க. இதில் 3 எத்தனை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். 3 வந்து 7 டைம் இருக்கா. அதே மாதிரி 11 வந்து 14 தடவை இருக்குது. எல்லாத்துலேயும் 2 இருக்குது. அதனால் 14 × 1 7 × 3 + 14 × 1ன்னு போட்டுட்டோம். இப்போ 21 + 14 வந்து 35ன்னு கிடைக்கிது. இந்த 35 வந்து 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். ஆகாது. 3ஆல் டிவைட் ஆகாதனால அடுத்தது வந்து 11 கொடுத்துருக்காங்களா. 11ஆல் டிவைட் ஆகுதா பார்க்குறதுக்கு 11க்கு வந்து என்ன அது ப்ரொசீஜர்னால் சம் ஆஃப் ஆட் பொசிஷன் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பொசிஷன். ஆட் பொசிஷனில் இருக்கிறதையும் ஈவன் பொசிஷனில் இருக்கிறதையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். அதான் இதில் வந்து 311 அதில் இருக்கிறது வந்து ஆட் பொசிஷன் வந்து 3 1 அந்த மாதிரி கிடைக்குமா நமக்கு ஆட் பொசிஷன்னா. அடுத்தது ஈவன் பொசிஷன்னா 1 3ன்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். இப்போ 19 - 16 இருக்கும். இப்போ 19 - 16 வந்து 3 வந்து 11ஆல் டிவைட் ஆகாது. இது 3ஆலையும் டிவைட் ஆகலை, 11ஆலையும் டிவைட் ஆகலை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 3ஆலையும் டிவைட் ஆகாது, 11ஆலையும் டிவைட் ஆகாது. இந்த மாதிரி சம் வந்தால் இப்படி தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து அதை டிஜிட்டை கவுண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.